ஹாய் செலினா கார்டன். இந்த வீடியோவில் பாரடைஸ் ரோஸ் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு என் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கலாமா? பாரடைஸ் ரோஸ் பிளான்ட் ரொம்ப அழகான ஒரு ரோஸ் பிளான்ட். அதாவது லாவெண்டர் கலர் பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பாரடைஸ் ரோஸ் பிளான்ட்டை நான் சாய் ஹைடெக் நர்சரி கார்டன்லேருந்து தான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். குட்டி பிளான்ட்டாக ஒரு 80 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. ஒரு 2 பிரான்ச்சஸோடு இருந்துச்சு, 2-3 மொட்டுக்களோடு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக நல்லபடியாக வந்து சேர்ந்துச்சு. ஃபுல் சாயிலில் கொடுக்கல, ரெடியூஸ் சாயில் தான் கொடுத்துருந்தாங்க. ரெடியூஸ் சாயில்னால் க்ரோ பேக் சின்னதாக குட்டியாக க்ரோ பேக்கில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த க்ரோ பேக்கோட அப்படியே கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சமாக அந்த வேர் பக்கத்தில் மட்டும் கொஞ்சமாக மண் வச்சு, அதை விட கொஞ்சம் கொக்கோ பீட் தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து வச்சு கொஞ்சமாக தான் வச்சு அனுப்புவாங்க. அதான் ரெடியூஸ் சாயில். அப்படி தான் வந்துச்சு. வந்த அப்புறமா நல்ல ஒரு செம்மண் கலவையில் தான் வச்சேன். செம்மண் மட்டும்தான், செம்மண்ணும் கொஞ்சமாக மாட்டுச்சாணம் அந்த செம்மண்ணில் மிக்ஸ் பண்ணி தான் இந்த பாரடைஸ் ரோஸ் நட்டேன். அழகாக பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 1 இயர் தான் ஆச்சு இந்த பிளான்ட்டை தான் வச்சு. அவ்வளோ அருமையாக பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த ரோஸ் பிளான்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா லாவெண்டர் கலர், நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து லைட்டாக விரிகிறப்பவே இந்த மாதிரி லாவெண்டர் கலரில் தான் இருக்கும். சரிங்களா? இது ஒரு பிங்க் கலர்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு மேஜிக் ரோஸ் மாதிரி தான் இருக்கும். லாவெண்டர் கலர் தான் ஃபர்ஸ்ட்டு. இந்த மாதிரி பியோர் இந்த லாவெண்டர் கலர் தான் பூக்கும். நெக்ஸ்ட் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூவோட ஓரங்கள் மட்டும் மெஜந்தா பிங்க், டார்க் பிங்க் கலரில் இந்த பூவோட ஓரங்கள் எல்லாமே அந்த மாதிரி மாறி போயிடும். அது பார்க்கும்போது தெரியும். அந்த அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே தான் அந்த ஓரங்கள் ஃபுல்லாகவுமே டார்க் பிங்க் கலரை மாறி போயிடும். செகண்ட் டே, தேர்ட் டே பார்த்திங்கன்னா அந்த லாவெண்டர் கலரும் ரொம்ப டார்க் பிங்க் தான் ரொம்ப அதிகமாக தெரியும். பூ மொத்தமே டார்க் பிங்க்கும் லாவெண்டரும் சேர்ந்த மாதிரி இருக்கும். 3 டேஸ் தான். 4வது நாளே கொட்டி போயிடும். ரொம்ப நாள் வரைக்கும் இது பிளான்ட்டில் இருக்கவே இருக்காது. ஒரு கிளைக்கு ஒரே ஒரு பூ தான் பூக்கும். இது ஃப்ளோரிபெண்டா வெரைட்டி கிடையாது, ஹெச்டி வெரைட்டி. ஒரு கிளைக்கு ஒரு மொட்டு வச்சு ஒரு பூ தான் பூக்கும். சரிங்களா? அந்த கிளை நம்ம வந்து பூத்த முடிஞ்ச உடனே கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து 2 கிளையாக பிரிஞ்சு அடுத்தடுத்த மொட்டு வச்சுட்டே இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான். நம்ம ரொம்ப வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியாக கிளைகள்லாம் வைக்காது, ரொம்ப ஷார்ப்பான பெரிய பெரிய கிளைகளாக வச்சு மொட்டுக்கள் அழகாக பூத்துக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப பெரிய சைஸில் வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டும் கூட. அதனால் பிளான்ட் நடும்போதே கொஞ்சம் அந்த பிளான்ட்டோட சைஸுக்கு ஏற்றபடி க்ரோபேக்காக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் அதுக்கு ஏற்றபடியே வச்சு நட்டுக்கோங்க. அழகாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சரி சீக்கிரமாகவும் அழகாக பெரிய பெரிய கிளைகளாக வரக்கூடிய ஒரு ரோஸ் பிளான்ட் தான். இந்த பிளான்ட்டில் நம்ம சீசன் கிடையவே கிடையாது. பூத்த உடனே கிளைகள் கட் பண்ணி விட அடுத்து தொடர்ந்து கிளைகள் பூத்துக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தடுத்து. அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும். ரொம்ப அழகாக பெரிய பெரிய பூக்களாகவும் பூக்கும். இதழ்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அடுக்கடுக்காக நெருக்கமாக இருக்காது. ரொம்ப கம்மியான இதழ்கள் தான் இருக்கும், ஆனால் ரொம்ப பெரிய பூவாக பூக்கும். மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா நீட்டமாக மொட்டுக்கள் குண்டு குண்டாக இருக்காது, கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். இதழ்களும் அப்படி தான் ரொம்ப அகலமாக இருக்கிறதுனாலேயே ரொம்ப பெரிய பூவாக பூக்கும். ஆனால் இதழ்கள் அடுக்காக இருக்காது. ஆனால் இதழ்கள் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப பெரிய பூவாக பூக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். 3-4 டேஸ் வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறமா வாடி போயிடும். இந்த மாதிரி தான். ரொம்ப வெயிட் பண்ணலாம் செய்யாது. ரொம்ப நாள் வரைக்கும் அப்பெல்லாம் நிற்காது. ஆனால் நல்ல வாசனை இருக்கக்கூடியது. ரோஸ் பிளான்ட் வந்து பிகினர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இப்போ ரோஸ் பிளான்ட் எப்படிப்பட்ட ரோஸ் பிளான்ட் வளர்க்கணும்னு தெரியல அப்படிப்பட்டவங்க பாரடைஸ் ரோஸை நல்லா வளர்த்துக்கலாம். ஏன்னா சீக்கிரமாக க்ரோத் இருக்கும், நல்ல பூக்களும் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வெரைட்டி. ரொம்ப நல்ல காலநிலை ஏற்று வளரும். நம்ம வெயிலாக இருக்கட்டும் மழையாக இருக்கட்டும் எல்லா காலநிலைக்கும் நல்லா அசராது. நல்ல அழகாக ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி தான் பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பூச்சி தாக்குதல்னு பார்த்திங்கன்னா இந்த மொட்டுக்கள் கருகுதல், புது தளிர்கள் கருகுதல், இந்த மாதிரி பூச்சி தாக்குதல்லாம் வரதான் செய்யும். நம்ம ஏதாவது ஒரு பூச்சி விரட்டி கண்டிப்பாக இந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணியே ஆகணும். இல்லை அப்படின்னா பூச்சி வந்து இந்த பூக்கள்லாம் சாப்பிட்ரும். அதனால் 15 நாள் ஒரு வாட்டி இல்லைன்னா ஒரு மந்த்துக்கு ஒரு வாட்டி ஆச்சு ஏதாச்சும் ஒரு பூச்சி விரட்டி கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும் ரோஸ் பிளான்ட்டு. அதுலேயும் இந்த பாரடைஸ் ரோஸ் உடனே செத்து போகிற பிளான்ட் கிடையாது. ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வீட்டு கார்டனில் அழகாக இருக்கும். உடனே வந்து பொதுவாகவே இந்த ஹைப்ரிட் ரோஸா செடிகள் எல்லாமே சீக்கிரத்துலேயுமே செத்து போகும். ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்காது. ஆனால் இந்த பாரடைஸ் ரோஸ் அப்படி கிடையாது. ரொம்ப அழகாக பூக்கள் கொடுத்து கொஞ்ச நாள் காலநிலை தாங்கி வளரக்கூடிய ஒரு ரோஸ் பிளான்ட்டு. இந்த ரோஸ் பிளான்ட் ஆன்லைனில் கூட நிறைய அவைலபிளாக தான் இருக்குது. சாய் ஹைடெக் நர்சரியில் இப்போவும் கூட அவைலபிளாக தான் இருக்குது. பாரடைஸ் ரோஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 80 ரூபாயிலேருந்தே கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கி பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த பாரடைஸ் ரோஸ் பிளான்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கார்டனிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.